ஹலோ காய்ஸ், இங்கிலாந்து vs அர்ஜென்டினா செமிஃபைனல் நம்பர் 2. என்ன ஒரு மேட்ச்! அநேகமாக இந்த வேர்ல்டு கப்போட பெஸ்ட்டு மேட்ச்னால் அதுதான் நினைக்கிறேன். அர்ஜென்டினாவோட கம்பேக் வந்து ஹிஸ்டாரிக் சொல்லப்போனால். ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து ரெண்டு பேருமே பெருசாக சான்சஸ் க்ரியேட் பண்ணல. சான்சஸ் க்ரியேட் பண்ணாலும் 0 ஷாட்ஸ் ஆன் டார்கெட்டு, அதுவே ஒரு ரெக்கார்டாக இருந்தது. பட் ஆனால் அதிகமான ஃபவுல்ஸு அந்த மாதிரியே போயிட்டு இருந்தப்போ செகண்ட் ஹாஃபில் இங்கிலாந்து கோல் ஸ்கோர் பண்ணதுக்கப்புறம் மேட்ச் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு பார்த்தா டுக்கல் என்ன நினச்சாருன்னு தெரியல. கம்ப்ளீட்டாக சிட்பேக், அதாவது டிஃபென்சிவ் ஃபார்மேஷனுக்கு மாறிட்டார். ஆந்தனி கோர்டனை, அதாவது கோல் ஸ்கோரரை சப் பண்ணி, அது வந்து அர்ஜென்டினாவுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக போய் ஃபுல்லாக புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் புஷ் பண்ணாலும் அர்ஜென்டினா பிளேயர்ஸ் விளாண்ட விதம் ஒன்று இருக்குல்ல, அந்த பேட்சுக்காக விளாட்றது, அந்த நேஷனுக்காக விளாட்ற அந்த வெறி, அவங்களோட நெவர் கிவ் அப் மென்டாலிட்டி இருக்குல்ல, அது வந்து நேற்று இருந்தது வந்து சிம்பிளாக சொல்லணும்னா அற்புதமான ஃபைட் பேக். அது எவனா ஒருத்தன் சாகன்னு நினைக்கிறவனுக்கு இந்த மாதிரி மேட்செல்லாம் போட்டு காமிச்சோம்னா அவனுக்கே அந்த சாகிற எண்ணம் போயிடும். அந்த அளவுக்கான ஒரு வைப் இருந்தது. அது எந்த அளவுக்குன்னா, நைட்டு மேட்ச் முடிஞ்சு தூக்கம் வரல. தூங்குறதுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம். ஏன்னா நம்ம டைமிங்கில் இங்கே வந்து நைட்டு 3 மணி 3:30 மணி. அந்த மேட்சோட வைப்பு காலையில் விடிய காலையில் 5:30 மணி வரைக்கும் நம்மளை தூங்காமல் வச்சுருக்கு. அந்த அளவுக்கான ஒரு வைப் நேற்று அந்த மேட்ச்சில் கிடச்சிச்சு. பட் ஆனாலும் அந்த மேட்ச்சில் அவ்வளோ வைப்பு ஒரு பக்கம், அதாவது அர்ஜென்டினாவோட கம்பேக்கு, மெஸ்ஸியோட கிராசஸ், அப்பா அந்த மனுஷன் வந்து அவரால் மட்டும்தான் அந்த மாதிரியான கிராசஸ் போட முடியும்னு நினைக்கிறேன். அந்த லெஃப்ட் ஃபுட்டு அதை 2-3 இடத்துல செலவு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். தப்பே கிடையாது. இன்னும் 4-5 இடத்துலோட செலவு வைக்கலாம். அந்த அளவுக்கான ஒர்த்தான பீஸ் அவர். ஒன்றும் இல்லை, பாலை வந்து ஸ்ட்ரைக்கரோ யார் மீட் பண்ண வராங்களோ அவங்க ஹெட் பண்ணால் போதும் அப்படிங்கிறது தான். 2-3 டைம் அவங்களும் நல்லா தான் பண்ணாங்க. 2 பால் பிக்ஃபோர்டு வந்து நல்லா சேவ் பண்ணார். 2 பால் போஸ்டில் அடித்து வெளில வந்தது. ஸோ அர்ஜென்டினா வந்து, இங்கிலாந்து வந்து லக்கி தான். ஃபஸ்ட்டே தட்டி போயிட்டு இருந்தது. பட் ஆனால் ஈக்குவலைஸ் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே வின்னரும் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. 2மே மெஸ்ஸியோடது. இன்னொரு மென்ஷன் யார் அப்படின்னா என்சோ ஃபெர்னாண்டஸ் நேற்று விளாண்ட விதம் இருக்கே, ரொம்ப அழகு. அதில் இன்னொரு அவரோட பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, கண்டினியூஸாக ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் சரி, கடைசி மேட்ச் முடிகிற வரைக்கும் சரி, கண்டினியூஸாக அவுட் ஆஃப் த பாக்ஸ்லேருந்து ஷாட் ட்ரை பண்ணிட்டே இருந்தார். ஃபஸ்ட்டு 2 பால் அவுட் ஆஃப் த டார்கெட் போச்சு. 3rd பால் வந்து பிக்ஃபோர்ட் சேவ் பண்ணார். பெரிய சேவ் இல்லை, பட் டார்கெட்டில் ஷாட்டு சேவ். 4th பால் ஈக்குவலைசர்லாம் சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லாத ஷாட். அது அந்த ட்ரை பண்ணுறது ஒரு பக்கம் அர்ஜென்டினாவோட இந்த கேம் வந்து நம்மளை மெஸ்மரைஸ் பண்ணாலும், ரொனால்டோ ஃபேனாக ஒரு பக்கம் ஒரு பெரிய வைத்தறிச்சல் என்ன அப்படின்னா, இந்த போர்ச்சுகலோட மிட்ஃபீல்டு இருக்குல்ல, ஸோ கால்டு பெஸ்ட் மிட்ஃபீல்டு, இந்த ஜெனரேஷனோட போர்ச்சுகலோட ஜென்ரேஷனல் டேலண்டட் மிட்ஃபீல்டு, ப்ரூனோ, விட்டின்னா, ஜோ நெவஸ், இந்த 3 பேரில் ஒரு ஆள் கூட ஒரு கேம் கூட இந்த இன்டென்ஷனோட விளாடவே இல்லை. அதுதான் நேற்று மேட்ச் பார்த்துட்ருக்கப்போ ஒரு பக்கம் அந்த வைப் இருந்தாலும் ஒரு பக்கம் இந்த கோவம் குறையவே இல்லை. ஆப்வியஸ்லி ரொனால்டோ மேலே தப்பு இருக்கா அப்படின்னா பெரிய தப்பு இல்லை. இவங்க 3 பேரை கம்பேர் பண்ணுறப்ப அவர் மேலே தப்பு இல்லைன்னு தான் என்னால் சொல்ல முடியுது. ஏன் அப்படின்னா, அவருக்கு நீங்கள் பால் டெலிவர் பண்ணவே இல்லை. நேற்று மெஸ்ஸி போட்ட கிராசஸில் 10ல் 1 பங்கு கிரியேஷன் கூட போர்ச்சுகல் மிட்ஃபீல்டு வந்து ரொனால்டோக்கு இல்லை, வேறு யாருக்குமே பண்ணி கொடுக்கல. அதுவும் சொல்கிறேன், ரொனால்டோ மட்டும் ஸ்ட்ரைக்கர் இல்லை, உங்களுக்கு சான்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்க ரஃபோலியோ விளாண்டாரு, கொன்சாலோ ரமோஸ் விளாண்டாரு. ரொம்ப விளாண்டாட்டியும் அப்பப்போ விளாண்டாங்க. அப்படியே பார்த்தாலும் பெர்மனெண்ட்டாக எல்லா மேட்சும் ஸ்டார்ட் பண்ணது வந்து நீட்டோ, இந்த பக்கம் நீட்டோ, அந்த பக்கம் ஒரு மேட்ச் ஜோ ஃபெலிக்ஸு, காயின்ஸஸ்ன்னு எல்லோரும் விளாண்டுருந்தாங்க. யாருக்குமே இந்த மாதிரி சான்ஸ் க்ரியேட் பண்ணவே இல்லையே. ஒரு மேட்ச்சில் கூட அந்த ஒரு மேட்ச் அவர் பிரேஸ் பண்ண மேட்ச் மட்டும்தான் சான்ஸ் க்ரியேஷன்னே இருந்தது. வேறு எந்த மேட்ச்லையும் இப்படி சான்ஸ் க்ரியேட்டே பண்ணலையே. அது போக இல்லாமல் இந்த என்சோ ஃபெர்னாண்டஸ் மென்ஷன் பண்ணல,
அந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ்லேருந்து ஷாட் எடுக்கிறது அந்த இன்டென்சிட்டி கூட இல்லையே. சரி உங்களுக்கு ரொனால்டோ பிடிக்காமல் இருக்கட்டும், இல்லை ரொனால்டோ கோல் ஸ்கோர் பண்ணக்கூடாதுன்னு நினச்சதா இருக்கட்டும், இல்லை ரொனால்டோவே உங்கள் டீமை கீழே புஷ் பண்ணுறதா இருக்கட்டுமே, நீங்கள் ஏன் ட்ரை பண்ணல? அவுட் ஆஃப் த பாக்ஸ்லேருந்து ஒரு 4 ஷாட் ட்ரை பண்ணுறதுக்கு என்ன, ஏன் யாருமே அதை ட்ரை பண்ணல? அப்போ என்ன இன்டென்ஷனோட விளாண்டிங்க? அதுதான் அர்ஜென்டினாவுக்கும் போர்ச்சுகலுக்கும் உள்ள வித்தியாசம். ஃபஸ்ட்டு செமிஃபைனல் பார்த்தவங்களுக்கு ஃப்ரான்ஸ் தோற்றதுக்குமே அதுதான் டிஃப்ரென்ஸுங்கிறது தெரியும். ஸ்பெயின் வந்து ஃபுல் இன்டென்ஷனோட விளாண்டாங்க. டாக்டிக்கலாக நல்லா பில்ட் பண்ணியிருந்தாங்க ஃப்ரான்ஸோட சிஸ்டமை பேஸ் பண்ணி. பட் அதே சமயம் அந்த இன்டென்ஷன் ஃப்ரான்ஸ்கிட்ட வந்து 90th மினிட் கூட அந்த இன்டென்ஷன் இல்லை. அதாவது கோல் ஸ்கோர் பண்ணணும், அதை ஸ்பெயினை புஷ் பண்ணணும்னு அவங்க நினைக்கவே இல்லை. கம்ப்ளீட்டாக ஸ்பெயினை டாமினேட் பண்ண அலோவ் பண்ணாங்க. அதனால தான் ஃப்ரான்ஸ் தோற்றாங்க. சேம் தான் போர்ச்சுகலுக்கும் அந்த இன்டென்ஷன் அர்ஜென்டினாவும் ஸ்பெயினும் காட்டின அந்த இன்டென்ஷனில் 10ல் 1 பங்கு இன்டென்ஷன் கூட செமிஃபைனல் அப்போது ஃப்ரான்ஸ் காட்டலை. போர்ச்சுகல் வந்து மொத்த டோர்னமெண்ட்லேயும் காட்டல. இப்போது நெக்ஸ்ட்டு மேனேஜர் வந்தாச்சு போர்ச்சுகலுக்கு. ஏன்னா அவங்க ராபர்ட்டோ மார்டினஸை சாக் பண்ணி ஜார்ஜ் ஜீசஸை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து ரொனால்டோவை டீமுக்குள்ளே இருங்கன்னு கேட்குற மாதிரி நியூஸஸ் வருது. ஆனால் என்னோடய ஒப்பீனியன் என்னன்னு கேட்டால், ரொனால்டோ விளையாடக்கூடாது. அடுத்த ஹீரோ போர்ச்சுகல் வந்து அவங்கள தான் ஃபேஸ் பண்ணணும். நல்லதோ கெட்டதோ ஜெயித்தாங்கன்னா அவங்களுக்கு பாராட்டு, தோற்றாங்களா ஒன்றும் பெருசாக இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்றும் பெருசாக சாதிக்கலப்பா, நம்ம தோற்கிற டீம் தானேன்னு அவங்க அந்த உண்மையாவது ஒத்துக்கட்டும். ஏதாவது ஒன்று நடக்கட்டும். எகெயின் இவரே உள்ளே இருக்காருன்னா ஒன்று இவரை ப்ளேம் பண்ணிவிட்டு ஒழுங்காக விளாடாமல் இருப்பாங்க. இவரால் தான் டீமுக்கு விளாட முடியாமல் போச்சுன்னு இன்னொரு ஸ்டோரி சொல்லுவாங்க. எதுக்கு? நமக்கு 41 வயசாகிடுச்சு, நம்ம வந்து இன்னும் யங் கிடையாது. டீமை மொத்தமாக உங்கள் தோளில் வச்சு தூக்கி சமக்கிறதுக்கான காலங்கள் முடிஞ்சு போச்சு. அவங்க உங்களுக்கு ஆசைப்பட்டு ஹெல்ப் பண்ணணும். ஆனால் அது அவங்க பண்ணலைங்கிறது இந்த வேர்ல்டு கப் டோர்னமெண்ட்டில் ரொம்ப நிதர்சனமாக தெரிஞ்சிச்சு. அப்போது ஒதுங்கிக்கிறது தான் நல்லது. அட்லீஸ்ட் நேஷ்னல் டீம்லேருந்து ரொனால்டோ வெளியில் இருக்கிறது ரொனால்டோவுக்கு நல்லதோ இல்லையோ, ரொனால்டோவோட ஃபேன்ஸான எங்களோட மன நிம்மதிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். தேங்க்யூ.